ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம அதானி குரூப்போட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா ரீசெண்டாக வந்து அவங்களோட ஃபினான்ஷியலில் வந்திருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு அனலைசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க, ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து investors.tamil.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதானி குரூப் அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க. நம்மளே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த அதானி குரூப்புக்கும் ஹிண்டன்பர்க்குக்கும் நடந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நிறையா அவங்க வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அதானி மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக டவுன் ஆச்சு, நிறைய ஷார்ட் செல்லிங் நடந்தது. அந்த ஷார்ட் செல்லிங்கில் வந்து ஹிண்டன்பர்க்கும் ஷார்ட் செல்லிங் மெயினாக அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இனிஷியலாக தெரியுது. ஸோ அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் அவங்க பண்ண போகிறதில்ல. அதனால் ஹிண்டன்பர்க் வந்து பெரிய ஷார்ட் செல்லிங் பொசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட 4000 ரூபா இருந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சு ரொம்ப கம்மியாக வந்து வந்திருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 4000 அரௌண்ட் ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கு கம்பெனிஸு, அதாவது அதானி குரூப்போட அதானி என்டர்பிரைசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக வந்து 1028 ரூபா வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சப்போர்ட் எடுத்து 1019 லெவலில் இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1028 ரூபா சப்போர்ட் எடுத்ததுலேயும் அதிலிருந்து திரும்ப வந்து ப்ரெசண்ட்டில் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 87% வந்து கெயின் ஆகிருக்கு. சரிங்களா, ரெக்கவரி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 891 ரூபா வந்து ஸ்டாக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இப்போது இதுக்கு மேலே வருமா, இதுக்கு மேலே வந்து திரும்ப ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் இவ்வளோ பெரிய ஷார்ட் செல்லிங் நடந்திருக்கு அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் வச்சது மட்டும்தான் நம்மளால் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போது அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பு அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே கிட்டத்தட்ட இந்த எல்லா கம்பெனிஸையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அதானிங்கிறது வந்து ஒரு கம்பெனி கிடையாது, அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ். இப்போ அவங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதிலிருந்து கேஷ் ஃப்ளோ வச்சு இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து அதுலேருந்து கேஷ் ஃப்ளோ வச்சு இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப் ஆஃப் கம்பெனி ஆரம்பித்து தான் அதோட ஹோல் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதானி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து இப்போ எக்ஸாம்பிள் அதானி போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கம்பெனி. அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து முதல்ல ரொம்ப இது எல்லாத்துமே நிறைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த கம்பெனி. அதுக்கப்புறம் அதானி ரினியூவபிள்ஸு, அதானி டோட்டல் கேஸ், அதுக்கப்புறம் அதானி இண்டஸ்ட்ரீஸ், ஏகப்பட்ட டேட்டா சென்டர்ஸ், ஏர்போர்ட்ஸு, ரோட்ஸு, இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஒட்டுமொத்த கம்பெனிஸும் சேர்த்து தான் அதானி குரூப்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இது ஏதோ ஒரு கம்பெனி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து வெறும் டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் கம்மியானாலும் இன்னொரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்துடும், ஒரு பிஸ்னஸ் வந்து டவுன் ஆனாலும் இன்னொரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி ரொம்ப லார்ஜ் லெவல் வந்து கம்பெனிஸோட ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு டாடா குரூப் மாதிரி, ரிலையன்ஸ் குரூப் மாதிரி தான். அவங்களதும் வந்து பார்த்திங்கன்னா இதை விட பெருசாக இருக்கும். ஸோ அப்போது அதானி குரூப் அப்படிங்கிறது வந்து ஹோல் என்டர்பிரைசஸை வந்து மென்ஷன் பண்ணுது. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிஸ்னஸ் நம்பி இருக்காங்க, ஒரே ஒரு செக்டார் தான் இருக்குது, ஒரே ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் மாடல் தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. இவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வச்சுருக்கிறதுனால, நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால இது ஒரு டைவர்சிஃபைடு கம்பெனின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஒரு மோட் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து அதானி என்டர்பிரைசஸோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா போன குவார்ட்டர்லி ப்ராஃபிட் வந்து அதாவது 2022 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் தான் குவார்ட்டர்னு சொல்லுவோம். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் குவார்ட்டரில் 304 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க இந்த 3 மாதத்தில் மட்டும். இப்போது எப்பவுமே குவார்ட்டர் டு குவார்ட்டர் தான் கம்பேர் பண்ணுவோம். அதாவது வந்து போன வருஷம் ஜனவரி கம்பேர் பண்ணோம்னா இந்த வருஷம் ஜனவரி தான் கம்பேர் பண்ணுவோம். அப்படி தான் கார்பரேட்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் லாஸ்ட் 23 குவார்ட்டரில் நம்ம பார்த்தோம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 722 கோடி வந்து
ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் மீன்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் எல்லாமே டேக்ஸு டிப்ரிசியேஷன் எல்லாமே கழிச்சு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாம் கழிச்சு பார்த்தம்போது 722 கோடி வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 137% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து 304 கோடிக்கும் 722 கோடிக்கும் பார்த்தீங்கன்னா 137% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த வருஷம் ப்ராஃபிட், அதாவது இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட். அதே மாதிரி டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தோம்னா டோட்டலாக 2022 777 கோடி வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், எல்லா டேக்ஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறம். அது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2473 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா 218% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்திருக்கிற அந்த மார்ச் ரீசெண்டாக வந்த ஃபினான்ஷியல் படி கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ரோத் ப்ரொஜெக்ஷனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 700 கோடி சம்பாதிச்சா 2400 கோடி சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து என்ன ஆயிருக்கு, ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட், நீங்கள் மொத்தமாக கடன் வச்சுருப்பீங்க, அந்த கடனுக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும், டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும், டோட்டலாக ஈபிட்டா அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது டோட்டல் ஏர்னிங்ஸ் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த விகிதாச்சாரம் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்களால எவ்வளோ சம்பாதிக்க முடியுது, அந்த சம்பாதிக்கிறதுல இவங்க கட்டக்கூடிய வட்டி, ஏன்னா வட்டி கட்டலைன்னா பிரச்சனை, ஆனால் அந்த வட்டி எவ்வளோ கட்ட முடியுது அப்படிங்கிறதுல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது இவங்க டோட்டலாக சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கம்மியாக இருந்தது. இப்போ வந்து லாபம் அதிகமானதுனால இவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதனால் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதனால கம்பெனி வந்து கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியோட டோட்டல் டெப்ட் வந்து 7% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். 7% குறைச்சிருக்காங்க கம்பெனியோட டெப்ட் வந்து, கிராஸ் டெப்ட் அதாவது டோட்டலாக ஓவராலாக எல்லா கடனும் சேர்த்து கிட்டத்தட்ட 7% குறைச்சிருக்காங்க. வருமானமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஷ் ரிசர்வ் பொசிஷன், அதாவது பணமாக மட்டுமே ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி, போன தடவை விடவுமே இந்த தடவை 10,000 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன தடவை அரௌண்ட் வந்து 22,000 கோடி இருந்தது, இந்த தடவை 32,000 கோடி கேஷ் ரிசர்வ்ஸ் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இதில் மேஜராக நீங்கள் இந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக வந்ததே வந்து ரோடு பிஸ்னஸ்லேருந்து தான் அதிகமான மேஜர் ரெவென்யூ ஷேர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ரோடு பிஸ்னஸில் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சரி இப்போ இந்த கம்பெனி வாங்கலாமா வேண்டாமாங்கிறது நம்மளோட சஜஷன் கிடையாது, இந்த வீடியோக்கான பர்பஸும் அது கிடையாது. நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் நம்ம அனலைஸ் பண்ணுற அந்த கம்பெனிஸ் எல்லாமே. அப்போ வந்து கம்பெனிஸ் வந்து நம்ம வேல்யூஷன் பேஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் கம்பெனி வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து போன வீடியோவிலையும் அதான் சொன்னேன், இந்த வீடியோவில் தான் சொன்னேன். ஸோ ஓவர் வேல்யூடு கம்பெனி பேஸ்ட் ஆன் வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபலில் நம்ம பார்த்தோம்னா ஓவர் வேல்யூடு கம்பெனி தான். ஓவர் வேல்யூடு கம்பெனி வந்து நம்ம என்னைக்கு வாங்கினாலுமே அது கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் எப்போவுமே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை வந்து அது கீழே வரதுக்குள்ளே ஒரு பல வருஷம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த வேல்யூஷனை அதை ஜஸ்டிஃபை பண்ணிடும் மார்க்கெட்டு. ஸோ அதனால் வந்து திரும்பவும் வந்து ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும்போது அவங்களோட ஃபினான்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட்டு லாஸ் இது எல்லாமே நம்ம கரெக்டாக அவங்க பண்ணும்போது அந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் எப்பவுமே அடுத்த 5 வருஷம் டு 10 வருஷம் வந்து எப்பவுமே வேல்யூஷன் இருக்கும். ஸோ 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு கம்பெனியை வேல்யூவேஷன் பண்ணியிருப்பாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு சேர்த்தா இன்னைக்கோட வேல்யூவேஷன் இருக்கும். அப்போது அடுத்த 5 வருஷம் என்ன சம்பாதிக்க போகுது, எவ்வளோ க்ரோத் ஆக போகுது அப்படிங்கிறத வேல்யூவேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அடுத்து ஒரு 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த வேல்யூவேஷன் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருச்சுன்னா அப்போ அதுக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு போயிடும். ஸோ டோட்டலாக 7 இயர்ஸ் வந்து வேல்யூவேஷன் வந்துடும். இப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டைமுக்குள்ளே கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்னா திரும்பவும் அதாவது அந்த வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூடாக இருந்தால் கீழே வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அவங்க ஒரு வேல்யூஷன் போடுவாங்க, நான் ஒரு வேல்யூஷன் போடுவேன். ஸோ அதனால நீங்கள் உங்களோட ஓன் வேல்யூஷன் உங்களோட ஓன் அனலைஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸை நம்ம எப்பவுமே வாங்க மாட்டோம். அதானி கம்பெனிஸை பற்றி நம்ம எப்பவுமே வந்து வீடியோவில் வந்து சஜஸ்ட் பண்ணதும் கிடையாது, அதை அனலைஸ் பண்ணதும் கிடையாது. இது ப்ரீவியஸாக இந்த ஹிண்டன்பர்க் இஷ்யூஸ் நடந்ததுக்கப்புறம் தான்
நம்ம வந்து அந்த அதானி கம்பெனிஸ் பார்க்குறோம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்ததுல அதானி கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப அதிகமான கடன் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, ஓவர் வேல்யூடுங்கிறது தெரியுது. அதனால் நம்ம அந்த கம்பெனி பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. நம்ம மட்டும் இல்லை, நம்மளே வந்து இவ்வளோ பேசுகிறோன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை டச் பண்ணவே கிடையாது. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு சில இந்த எல்ஐசி மாதிரி அவங்க தான் போய் போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ நிறைய மியூச்சுவல் ஃபண்டு ஹவுசஸ்ஸு, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து அதானி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா காரணம் என்னென்னா, மேஜர் சிம்பிளான ரீசன் ஓவர் வேல்யூஷன் இருக்கிறதுனால தான். இந்த அவங்க ஃப்ராட் பண்ணாங்க அது இதுங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. ஜஸ்ட் வந்து எல்லாமே வந்து பாசிபிலிட்டி, அதாவது இதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஹிண்டன்பெர்க் ரிப்போர்ட் காமிக்கிறதே தவிர அதுக்கு உண்டான சாலிடு ப்ரூஃப் எல்லாம் அவங்ககிட்டையும் கிடையாது. சரிங்களா? அது வந்து ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை தூக்கி போடும்போது மார்க்கெட் ஆல்ரெடி ஓவர் வேல்யூடாக இருக்கும்போது கண்டிப்பாக பயம் வரும். எல்லாருமே எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல விற்றுட்டாங்க. ஸோ மார்க்கெட்டும் ஷார்ட் செல்லிங்க்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஆனால் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது என்ன பார்க்கணுன்னா, ஏற்கனவே அண்டர் வேல்யூடில் இருக்கிற கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கும்போது அந்த கம்பெனிஸை வந்து ஷார்ட் செல்லிங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 1000 ரூபா பொருளை ஷார்ட் செல்லிங் பண்ணும்போது 500 ரூபாய்க்கு போச்சுன்னா, 1000 ரூபா பொருள் உள்ள 500 ரூபாய்க்கு போச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? ஸோ எல்லா இன்வெஸ்டரும் வாங்குறதுக்கு தான் தயாராக இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்டான வேல்யூஷனில் இருக்கிற கம்பெனியோ இல்லை அண்டர் வேல்யூடு கம்பெனியோ வந்து ஷார்ட் செல்லிங் பண்ண முடியாது. ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸை ஷார்ட் செல்லிங் பண்ண முடியும்னா, அந்த கம்பெனி மேலே ஒரு குறை சொன்னாலோ, அந்த ஃபவுண்டர் மேலே ஒரு குறை சொன்னாலோ நம்ம வந்து ஈஸியாக நம்பக்கூடிய அந்த பர்செப்ஷன் கேம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒருத்தரை பற்றின கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி பில்ட் ஆகிருக்கும் மக்கள் மத்தியில். இவங்க இப்படி தான் இப்படி தான், அதுக்கு உண்மையான ப்ரூஃபும் இருக்காது, அதுக்கு உண்மையான வந்து அது பொய்யா கூட இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஆல்ரெடி எந்த மாதிரியான பர்செப்ஷன் வந்து ஃபீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஈஸியாக வந்து அவங்கள வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஏதாவது ஒரு ஃப்ராடு விஷயத்தில் சிக்கியிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அரசியல் கனெக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மேலே ஒரு பழி சொன்னோம்னா அதை ஈஸியாக நம்புறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் ஓவர் வேல்யூடாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு பர்செப்ஷன் கேமும் வந்து அங்கே ப்ளே ஆகிருக்கு. அப்படிங்கும்போது ஈஸியாக ஷார்ட் செல்லிங்க்கு உண்டான ப்ரேவாக வந்து அந்த கம்பெனி வந்து இருக்குது. இது இப்போ இந்த மாதிரியான இதுதான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டாடா குரூப்பை போய் ஷார்ட் செல்லிங் பண்ண சொல்லுங்கள், இண்டன்பெர்க்கை பண்ண முடியாது. எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எத்தனை விற்கிறீங்களோ, எவ்வளோ கம்மியாக விற்கிறீங்களோ அவ்வளோ கம்மியாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா, ஒரு ரிலையபிளான கம்பெனிஸ் அதை அப்படிங்கும்போது அதை வாங்க முடியாது. அப்போது வந்து அதானி வந்து ஃப்ராடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதானி ஃப்ராடோ இல்லையோ அப்படிங்கிறது வந்து நம்ம கோர்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ கோர்ட்டு டிசைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியும். நம்மளாக இமேஜினேஷனில் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஈஸியான ஒரு இலக்கு, ஈஸியான ஷார்ட் செல்லிங் இலக்காக இருக்கிறதுனால அதானி என்டர்பிரைசஸ் வந்து ஈஸியாக கவுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ட்ராப் அண்டு பர்செப்ஷன் கேமில் போய் மாட்டாதீங்க. மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க.